ஹாய் மக்களே, குட் ஈவினிங். இன்னைக்கு மணி 5 ஆயிடுச்சு. எங்கள் குலதெய்வம் கோயிலில் நான் உட்காந்துருக்கேன். சூப்பராக இன்றைக்கி விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக இந்த ஃபுல் எடுத்து கொடுத்துருக்குது. டயர்ட் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எங்கள் கோயிலை காட்டுறேன் இருங்க. சாமி காத்தவராயன் சாமி. இந்த சாமி இது மதுரை வீரசாமி. எண்ணெய் எடுத்துடா. தொட்டு மக்களே, எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நான் செம்ம கூட்டம் இன்றைக்கி குலதெய்வம் கோயிலில். ரொம்ப டயர்டாக இருக்கேன். நானே விளக்கு போட்டு சாமி போட்டு செம்ம கூட்டம். இன்றைக்கெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் வைக்கவே இடம் இல்லை. பயங்கரமான விளக்கு போட்டிருக்காங்க. எனக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சனால உட்காந்துருக்கேன் நான். நீங்களே யாராவது அன்றைக்கி ஆடி அமாவாசை நல்ல நாள் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் ஒரு 5 தீபம் ஏற்றிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப முடியல இந்த சைடு எங்கள் குலதெய்வெல்லாம் குதிரை இருக்கும். குதிரையை காட்டுறேன். சரிங்களா, பாருங்க எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்காங்க குலதெய்வம் கோவிலில். அந்த பொருளுக்கு விளக்கு போடணுங்களா? இந்த பொருளுக்கு விளக்கு போடு. என்ன காணும் இந்தியா போடு 3 இது குலதெய்வம் கோயிலுக்கு பின்னாடி. இது பட்டவர்த்தினி அம்மா. பட்டவர்த்தினி அம்மா குலதெய்வம் சாமி. இப்படியே வந்தால் இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். பழைய கால கிணறு. இது இங்கே பாருங்கள், இதை லாக் போட்டு வச்சுருக்காங்க இந்த கிணத்துல.
யாராவது உளுந்துருவாங்க அப்படின்ட்டு லாக் போட்டு வச்சுருக்காங்க. சாமி கும்பிட்டு மலையாள சாமியை வந்து இந்த இதுக்குள்ள வந்து சிலை வந்து கிடக்கும். இந்த சிலையை வந்து எடுக்கிறப்ப மட்டும்தான் இது வந்து துறப்பாங்க இந்த கிணறு. இது வந்து வில்வ மரம். இது வந்து வில்வ மரம் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, பக்கத்துலேயே தான் வெளியில் இருக்கு. இது வந்து வில்வ மரம். பாருங்க வில்வ மரம் எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க. இது வந்து 3 முகம் வில்வ இலை. இது வந்து 3 முகம் வில்வ இலை. இது வந்து இங்கே தான் கெடா வெட்டி கோழியெல்லாம் அறுத்து இங்கே தான் சமைச்சு வந்து சாப்பிடுவாங்க. டக்குன்னு கீழே கட்டக்கூடாது, அழகா கீழே கட்டணும். ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோவில் வந்து தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்து நான் குறைஞ்சா போயிடுவேன். இன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோவில் தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குது. இன்னைக்கு பாருங்க எங்கள் குதிரையா குலதெய்வம் கோயில் எங்கே பாருங்க சூப்பராக இருக்குதா, அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு தான் எங்கள் குலதெய்வம் மலையாள சாமி, அதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. மந்திர மாயம் பில்லி செய்வன ஏவல் இது யார் என்ன பண்ணாலும் நம்மளை வந்து பாதிக்கவே பாதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் இந்த சாமி. மக்களே, இதான் வந்து எங்கள் குலதெய்வம். எங்கள் குலதெய்வம் வந்து மந்திர மாயம் பில்லி செய்வன ஏவலுக்கு வந்து எதுக்குமே வந்து கட்டுப்படாத ஒரு தெய்வம் வந்து என்ன தெய்வம்னா மலையாள சாமி. இது கேரளாவில் இருந்து வந்த சாமி. இந்த தெய்வம் தான் என்னோட குலதெய்வம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறமா கீழே கட்டு. இங்கே வந்து என்ன விசேஷம்னா நம்ம மலையாள சாமிகிட்ட யார் எதிரிகள் வந்து நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க, கஷ்டங்கள் கொடுக்குறாங்க, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அழுது வேண்டிக்கிட்டா கண்டிப்பாமே வந்து அதற்கு வந்து என்னமோ சொல்லுவாங்களே நல்லது நடக்கும். இங்கே வந்து செய்வன மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் இதுக்கு வந்து இந்த 5க்கு வந்து இடமே கிடையாது. அவங்க யார் வச்சாங்களோ அவங்க வச்சது எல்லாமே வந்து அவங்களுக்கே தான் போய் சேரும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து என்னைக்குமே தண்டனை கொடுப்பாரு. தப்பே செய்யாம நீ 1000 தடவை கோயில போயிட்டு உழுது வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா தவறு செய்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து கடவுள் வந்து என்னைக்குமே தண்டனை கொடுப்பாங்க. தவறு செய்யாதவங்க என்னைக்குமே கோவில்ல வந்து எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் வந்து தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க. இது என்னோட இது பாருங்க. வாங்க அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு குலதெய்வம். எவ்வளவு விளக்கு போட்டிருக்காங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு செம வெயிலுங்க. ஆனா மக்களே, இது என்னன்னா அங்க வந்து இந்த கோவில்ல வந்து ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா நமக்கு யாரு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் குளிச்சுட்டு ஈர துணியோட வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி அவங்க பேரை சொல்லி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா 1 வாரத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள வந்து நன்மை வந்து நடக்கும். இது அப்பேற்பட்ட தெய்வம் அந்த குலதெய்வம் வந்து. இது வந்து கேரளாவில இருந்து வந்த சாமினால மந்திர மாயத்துக்கு வந்து கட்டுப்படாத ஒரு தெய்வம் இந்த சாமி தான். ஓகே, எலுமிச்சம்பழத்தை குத்தியாச்சா? ஹாய் மக்களே, இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிக்கப்படும்.
இன்னைக்கு குலதெய்வம் கோயில் வந்து மாலையெல்லாம் வாங்கியாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் மணி வந்து 5:30 ஆகிருச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போகாதங்க. இன்னைக்கு பக்கத்தில் எந்த ஒரு கோவிலில் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு 5 விளக்கு மட்டும் போய் போட்டுட்டு வாங்க. உங்கள் மனசில் உள்ள குறையெல்லாம் கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாரு. உங்கள் குலசாமியாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்டமான தெய்வமாக இருந்தாலும் சரி. இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிக்கப்படும். டாடா.